இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆட்சி நிர்வாக இயக்குனர் டாக்டர் தேவநாதன் அவர்களுக்கு எங்கள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம் என்னவென்றால் எங்களையெல்லாம் ஊடகவியலாளர்களாக மாற்றியது அவர்தான். கொரோனா காலகட்டத்தில் ஜோதிமணி ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மோடியை பற்றி தவறான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். மற்ற தொலைக்காட்சியிலெல்லாம் அதை ஒரு விவாதமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எங்கள் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து ஒரு வாரம் அந்த விவாதத்தை நடத்த வேண்டும் என்று கூறி பல்வேறு தலைவர்களை வைத்து ஜோதிமணி கூறியது மிக மிக தவறு என்று ஒரு வாரம் விவாதம் நடத்தினோம். வேறு எந்த தொலைக்காட்சியும் அதை தொடரக்கூட இல்லை. அப்பேற்பட்ட தேசிய சிந்தனை உடைய அண்ணன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நிகழ்ச்சி வந்தமைக்கு திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள், சர்வதேச செய்தியாளர் அவர்கள் மற்றும் பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர், அதேபோல் அஸ்வத்தாமன் கலை மற்றும் நம்பி அவர்கள், கல்யாணராமன் அவர் நான் எங்கே கூப்பிட்டாலும் என்னுடன் இணைந்து செயல்படக்கூடியவர், அதே போல் ஓமாம்புலியூர் ஜெயராமன், என் சங்க நிர்வாகி பன்னீர்செல்வம் மற்றும் தீபா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள் இல்லையா சில பேர்கள். அந்த சங்கத்தில் பல சங்கத்தோட லிஸ்ட் வந்துச்சு. அதில் முக்கால்வாசி பேர் விண் தொலைக்காட்சியிலே பயிற்சி பெற்று சென்றவர்கள் தான். சார் அவருக்கு பயிற்சி கொடுத்து போனவங்க பாதி பேர், அதில் எல்லாமே அந்த சங்க நிர்வாகிகள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே அவரிடம் பயிற்சி பெற்று சென்றவர்கள். அதில் பாதி பேர் கலெக்ஷன் சங்கம், சங்கத்தை வைத்து வருமானம் ஈட்டுபவர்கள். எல்லா சங்கமும் ஆளுங்கட்சி இருக்கும்போது யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு சொம்பு தூக்குறவங்க. அதில் நிறைய நிர்வாகிகள் எங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அதில் ஒருத்தர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தால் அவரும் ஜெயலலிதாவும் பொக்கே கொடுத்த மாதிரி ஒரு டிபி வச்சுருப்பார், ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும். எடப்பாடி முதல்வரானோன்னா அவர் எடப்பாடிக்கு பொக்கே கொடுக்குற மாதிரி அப்படியே மாறும் வாட்ஸ்அப்பு. கவுண்டிங் போயிட்டே இருந்து பாருங்கள். போன வாசி தேர்தலில் கவுண்டிங்கில் ஸ்டாலின் ஜெயிக்கிறான்னு சொல்லி டப்புன்னு டிபி மாறிடுச்சு, ஸ்டாலினுக்கு பொக்கே கொடுக்குற மாதிரி வச்சிட்டார். இவங்க தான் பத்திரிகையாளர் சங்கங்கள் இங்கு செயல்படக்கூடிய நிகழ்வுகள். என்னவென்றால் ஆளுங்கட்சிக்கு ஜாடரா அடித்து ஏதாவது ஒரு வாரியத்தை வாங்கிவிட முடியாதா என்று இயங்குகிறார்கள். அதில் ஒருத்தர் பென்ஷன் வாரியத்தில் இருக்காருங்க, தமிழ்நாடு பத்திரிகையாளர் ஓய்வூதிய பென்ஷன் அந்த வாரியத்தில் அவர் இருக்கார். அவர் எப்போ பார்த்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஜாடரா அடிப்பார். விஜயகாந்த் ஒரு முறை தவறாக பத்திரிகையாளரை சொல்லிவிட்டார் என்பதற்காக தேமுதிக அலுவலகத்திற்கு முன்பாக நான் பிச்சை எடுக்கும் போராட்டம் பத்திரிகையாளர் நடத்துகிறோம்னு சொல்லி அப்போது ஜெயலலிதா மனது குளிர வேண்டும் என்று செயல்பட்டவர் அவர். அப்பேற்பட்ட பத்திரிகையாளர் சங்கங்கள் தான் அன்று வள்ளுவர் கோட்டத்தின் வாசலிலே ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். நாளைக்கே ஒரு வேளை பாஜக ஆட்சிக்கு அண்ணாமலை சிஎம் ஆயிட்டாருன்னு வைங்க, இவங்க அப்படியே டிபி மாறும். எல்லாம் அண்ணாமலை கையில் புக்கை கொடுத்து டிபியாக மாற்றுவானுங்க. அப்போ ஸ்டாலின் ஏதாவது தவறாக சொல்லிட்டாருன்னு வைங்க, ஸ்டாலினுக்கு எதிர்த்து வேணா ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். அப்பேற்பட்ட சங்கங்கள் இந்த சங்கங்கள், அப்படி மோசமான சங்கங்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். நம்மளும் ஆர்ப்பாட்டம் நடக்கலாம்னு நினைச்சோம், பட் அவ்வளோ கூட்டம் நம்ம சேர்த்த முடியாது இல்லையா, அதனால் கருத்தரங்கமாக நடத்தலான்னு கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ விவாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ பாட்னா நீதிமன்றத்தில் உதயண்ணா அவர்களை பிப்ரவரி 13 ஆஜராக சொன்னாங்க. எந்த தொலைக்காட்சியாவது விவாதத்தில் எடுத்துக்கிச்சா? யாராவது வாயை திறந்து பேசினாங்களா? மார்ச் 3 அதே பெங்களூர் நீதிமன்றம் இந்த சனாதனத்தை பற்றி பேசுவதற்காக உதயண்ணாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நேர ஆஜராகன்ட்டு. யாராவது எந்த தொலைக்காட்சியாவது வாய் திறந்துச்சா? யாராவது பேசினார்களா? எல்லாம் விஜயை பற்றி பேசிட்டு இருந்தான். இதை பற்றி யாருமே வாயை திறக்கலை. அது மட்டும் இல்லை, அந்த கார் ரேஸுக்காக ஒரு 43 கோடி ரூபா செலவு பண்ணார்ல, இது நியாயமானு யாராவது கேட்டானா? எந்த தொலைக்காட்சியால் விவாதம் வச்சானா? எந்த தொலைக்காட்சி விவாதம் வைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை,
இந்த சில வாய்க்கு வாயை வாடகை கொடுறோம் சில பேர் இருக்கான். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வீரப்பனோட க்ளோஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். அவன் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப் டிவியில் ராமாயணம் என்பதே தவறு, கற்பனை, அணில் வந்து எப்படி வந்து மணலை வந்து போய் போடும், பிரிட்ஜ் எப்படி கட்டும், அப்படியெல்லாம் கேள்வி கேட்குறான். விநாயகருக்கு வந்து யானை தலை இருக்கிறதே யார் அப்பா, இப்படிலாம் கேள்வி கேட்குறான்ல. அப்புறம் இன்னொரு யூடியூப்பில் பார்த்தேன், அதே நபர் பேசுகிறான், தோழர் பேசுகிறான். வீரப்பன் அவர்கள் வந்து அண்டங்காக்கா தலையை வெட்டி ஒரு கவரில் போட்டு வச்சிருவாரு. அந்த கவர்லேருந்து ஒரு நெய் மாதிரி வடியும். அவர் சில விஷயங்கள்லாம் கலந்து அவர் வந்து அந்த ஆயிலை யூஸ் பண்ணார்னா போலீஸ் சுட்டுச்சுன்னா அந்த குண்டு இவர் மேலே படாது, வில்லு அம்புல விட்டானா இவர் மேலே படாது, போலீஸ் கண்ணுக்கே அவர் தெரிய மாட்டார், அது மூலம் வைதிகமான செயல்பாடுகள் இருக்கிறார்கள், அப்படி அற்புதமான வீரப்பன்னு சொல்கிறான். அதாவது அந்த காலத்தில் ராமாயணத்தில் வந்து இதெல்லாம் செஞ்சால் இவனுக்கு போலி, வீரப்ப செஞ்சால் இவனுக்கு உண்மை. எப்படி இந்து மதத்தை பழித்து அதே நேரத்தில் வந்து வைதிக முறையாக அவர் செயல்படுகிறார் இன்னொரு டிவியில் பேசுகிறான். ஒன்று இடதுசாரிகள் ஒன்று தெய்வம் இல்லை என்று சொல்ல வேண்டும், இல்லை இருக்குன்னு சொல்லணும். ஒவ்வொரு டிவிலையும் வாயை வாடி விடுறான். அங்கே போனால் அந்த ஒரு பற்றி பேசுகிறான், இங்கே போனால் இங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான். இது போன்ற நிகழ்வுகளை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் பல இருக்குது. அவர்களும் தங்களை பத்திரிகையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாகவே பல நாள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து தேசிய உளவாளர் சங்கத்தின் சார்பாக அதனால தான் பயிற்சி முகாமெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். நம்ம டிப்ளமோ ஜேர்னலிசம்லாம் நல்ல ஒரு செய்தியாளரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பலது நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவன் அப்படி கிடையாது. பரோட்டா மாஸ்டர்லாம் பத்திரிகையாளர் இருப்பாங்க, அவனெல்லாம் பத்திரிகையாளர் ஆக்கிட்டு இவனை வந்து கேள்வி கேட்க வைப்பான் அவனெல்லாம். இது போன்ற ஒரு தவறான செய்திகள், தவறான நிகழ்வுகள், யார் எந்த தலைவரிடம் எந்த கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்கு கூட அருகதை இல்லாத செய்தியாளர்கள் தான் பல தொலைக்காட்சியை பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எப்படி நடத்த வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கின்றது. ஸோ அவர்களெல்லாம் நேரு வழிப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் நம்ம அண்ணன் தேவநாதன் அவர்கள் இந்த இயக்கத்தை 2018 துவங்கினார். அதன் முதல் நாம் தேசிய சிந்தனையுடனே நம்ம இந்த பல்வேறு கருத்தரங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அதே போல் தான் இந்த கருத்தரங்கை நடத்துகிறோம். கண்டிப்பாக இனிமேல் மாதம் மாதம் ஒரு கருத்தரங்கம் நடத்தலாம் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் ஆதரவுடன் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் இது போன்ற ஒரு கருத்தரங்கத்தை நாம் நடத்த வேண்டும் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இடம் கண்டிப்பாக இடம் கிடைக்காத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த இடம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு யாராவது இது மாதிரி தெரிஞ்சு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி எதாவது பாருங்கள். மாதம் நம்ம ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணலாம். என்ன தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக செயல்படலாம். நன்றி, வணக்கம்.